Hi friends, welcome back to my channel Connect with Gayu. இன்னைக்கு Connect with Gayuல ஒரு சூப்பரான தலவாழை இலை போட்டு ஒரு மீன் சாப்பாடு விருந்து தாங்க பார்க்க போறீங்க. 1 hour குள்ள நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கனாலும் நம்ம செய்யலாம் இந்த மாதிரி. இல்லனா நீங்க உங்க வீட்ல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப டிஃபரண்டான ஸ்டைல் சூப்பரா இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறதை இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மீன் ரோஸ்ட் போடுறதுக்காக மசாலாலாம் பரட்டி வச்சுக்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஜேபி மீன் மசாலா இதாங்க எடுத்திருக்கேன். இது எங்கள் ஊர் சைடு கடைகள்லாம் கிடைக்கும். ஸோ வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதனால் நான் இது ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் ஆச்சி சக்தி இல்லை நீங்களாக கூட மசாலா ப்ரிப்பேர் பண்ணியும் போடலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம நார்மலாக ரோஸ்ட்டு போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் போட்டு நல்லா பெரட்டி வச்சுட்டு நம்ம வெயிலில் ஒரு 1 hour வச்சோம் அப்படின்னா நமக்கு மீன் நல்லா காஞ்சிரும். நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி எல்லாம் திருப்பி போட்டு ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. நான் என்ன மீன் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன். ஸோ இது குழம்புக்கும் நல்லாயிருக்கும், ரோஸ்ட்டுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக பார்த்திங்கன்னா முள் இருக்காது. ஸோ குழந்தைங்களுக்கும் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே கிழங்கு மாதிரி கடித்து சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் எல்லாத்தையுமே நம்ம மசாலாவில் பரட்டி வச்சாச்சு. நான் ஒரு 1 மணி நேரம் நல்லா வெயில் படுற மாதிரி வச்சுருக்கேங்க. நல்லா காஞ்சிரும். ஸோ நமக்கு ரோஸ்ட் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலாலாம் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாவது ஊறினா தான் நமக்கு மீனில் நல்லா இறங்கும். இந்த மசாலா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம மசாலா தயார் பண்ணணும். அதுக்காக நான் நல்லெண்ணெயில் இது வறுக்க போகிறேங்க. இந்த மசாலா வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லெண்ணெயில் தான் வறுக்க போகிறேன். ஸோ நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் வறுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும். இதில் நான் எத்தனை தக்காளி 7 தக்காளி போட்டிருக்கேன். ஸோ 7 தக்காளி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பார்த்திங்கன்னா 1 கிலோ மீன் இதில் குழம்புக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்தளவுக்கு நான் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட சீரகத்தூள், கொத்தமல்லி தூள், மீன் மசாலா, வீட்டு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நான் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேங்க. இது கூட நம்ம கொஞ்சம் புளியும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் புளி ஊற வச்சும் சிலர் செய்வாங்க. நான் வணக்கும் போதே புளியை இதில் ஆட் பண்ணுறேன். இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். வதங்கிட்டு உங்கள் வீட்டில் ஆட்டாங்கல் இருந்ததுன்னா அதில் அரைச்சிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். மிக்சிலையும் அரைக்கலாங்க. இருந்தாலும் நம்ம ஆட்டாங்கல்ல அரைச்சி வச்சோன்னா மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மீன் குழம்பை நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரம் நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா மீன் தலை அந்த உடம்பு பகுதியெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம அகலமான பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா தான் மீன் குழம்பு செய்கிறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப குட்டியாக வச்சோம் அப்படின்னா மீன் துண்டெல்லாம் உடஞ்சிரும். ஸோ அதனால் அகலமான பாத்திரத்தில் செய்யுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டுக்கோங்க. நான் இதுக்கும் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மசாலா செஞ்சோம் இல்லையா, அதை அரைச்சி இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தேவைப்படுதோ, ரொம்ப தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூடுதலாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கெட்டியாக நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க.
எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவும் தண்ணி மாதிரி இல்லாமல் ரொம்பவும் வந்து கெட்டியாக இல்லாமல் ஒரு மீடியம் அளவுக்கு இருக்கிற மாதிரி வந்து நான் வந்து இந்த குழம்பு வைக்க போகிறேன். ஸோ எனக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு வந்து நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் குழம்பு வந்து கொதிக்க வைக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள், அதான் வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ நம்ம மீன் துண்டுகள் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நான் தலைப்பகுதியும் கொஞ்சம் வால் பகுதியும் இதில் எடுத்திருக்கேன். மீன் துண்டு பார்த்திங்கன்னா நம்ம போட்டுட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ்க்குள்ளே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இல்லைனா ரொம்ப நம்ம வேக வச்சோம் அப்படின்னா மீன் துண்டெல்லாம் பிரிஞ்சு போயிடும். ஸோ குழம்புல வந்து நம்ம சாப்பிட முடியாது. ஸோ பார்த்து பக்குவமாக செஞ்சோம் அப்படின்னா மட்டும்தான் மீன் குழம்பு வந்து எப்போவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் துண்டுகள் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மீன் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம மீன் பொரிச்சது செய்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு பாத்திரம், ஒரு வடக்கல் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் நான் பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணுறேன். கூட கொஞ்சம் பூண்டு, தக்காளி, மிளகாய்த்தூள், உப்பு, இது மட்டும்தாங்க. நம்ம தக்காளி தொக்கு எப்படி செய்வோம் ஸோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் இது தொக்கு வந்து நம்ம இப்போது செய்ய போகிறோம். எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம மீனையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ வெயிலில் நல்லா காய வச்சு இப்போ நான் வந்து எண்ணெயில் ஒரு துண்டாக போட்டு இப்போ நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ மீன் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக பொரிச்சிடுங்க. ஸோ தெரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மீன் துண்டு நல்லா வேகும். இப்போ நம்ம பொரிச்செடுத்த மீன் துண்டை ஒரு வாழை இலையில் வச்சு கட்டிக்கலாம். வாழை இலையை வந்து நீங்கள் தீயில் வாட்டிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வாட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு மடக்கி கட்டும்போது வந்து ஈஸியாக கட்ட வரும். இப்போ நம்ம செஞ்ச இந்த தொக்கையும் வந்து இது மேலே அப்படியே நம்ம வச்சுக்கலாம். வச்சு வாழையிலையே நாளாக மடித்து ஒரு நூல் போட்டு நீங்கள் கட்டிக்கோங்க. கட்டி நம்ம அதை வந்து வடக்கல்லையும் நீங்கள் எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுக்கலாம். இல்லைன்னா தோசைக்கல்லையும் நீங்கள் வந்து லைட்டாக எண்ணெய் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மீன் பொரிச்சது வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ருசியாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க, இல்லை கெஸ்ட்டு யாராவது வரும்போது இந்த மாதிரி செஞ்சீங்கனாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ அவங்க கண்டிப்பாக சாப்பிட்டு நல்லா இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லவே மாட்டாங்க, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ நான் தோசைக்கல்லில் தான் இதை வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன். இல்லை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம 2 சைடும் போட்டு நல்லா திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து தெறிக்கும். ஸோ நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து 2 கரண்டி வச்சு யூஸ் பண்ணி பக்குவமாக திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மீன் பொரிச்சது பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இப்போ செஞ்ச எல்லா ரெசிப்பியும் வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒரு தலவாழை இலை போட்டுக்கலாம். தலவாழை இலை வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. தலவாழை இலைன்னு இல்லை, வாழை இலை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு தடவை அல்லது 2 தடவையாவது சாப்பிடுங்க. நம்ம எங்கேயாவது விருந்துக்கு போனோம் அப்படின்னா தான் வந்து வாழை இலையில் தான் சாப்பிடுவோம்.
ஸோ வீட்லேயும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு பொதுவாகவே நான்வெஜ்லாம் பார்த்தீங்கன்னா வாழை இலையில சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் ஆர் வெஜ் எது நம்ம சாப்பிட்டாலுமே வாழை இலையில சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ பொரிச்ச மீனையும் மீன் பொரிச்சது செஞ்சோம் இல்லையா, அதையும் வச்சுக்கலாம். இது கூட நம்ம வெங்காயமும் வச்சுக்கலாம். வெங்காயம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் ரோஸ்ட்லாம். இது கூட நம்ம மீன் குழம்புல போட்டோம் இல்லையா, அந்த ஒரு பீஸும் வந்து வச்சுக்கலாம். இது வந்து தலைப்பகுதி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. குழம்புல இருக்கிற மீன் துண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நாங்கள் சாப்பிடும்போது. இப்போ நம்ம செஞ்ச குழம்பு அதையும் வந்து ரைஸில் ஊற்றிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு நான் சொன்ன மாதிரி திரும்ப சொன்ன மாதிரி தான், ஒரு உங்கள் வீட்டுக்கு யாராவது ஒரு கெஸ்ட்டோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்களோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிம்பிளான மீன் சாப்பாடு தாங்க இது. ஒரு 1 ஹவர்க்குள்ளே நம்ம வந்து இதை செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம மீன் பொரிச்சது செஞ்சோம் இல்லையா, ஸோ அது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்னு. நான் இதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த சதை எல்லாமே வந்து அந்த தக்காளி தொக்கோட அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து உள்ளே இறங்கி ஒரு நல்ல ஒரு தக்காளி ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். நல்லா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இதுதாங்க இந்த மீன் சாப்பாடு 1 ஹவர்க்குள்ளே நான் செஞ்சு முடித்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க. நம்ம மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.